நம்ம சுரக்காய் வந்து உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வந்து அதில் கண்டிப்பாக க்யூர் ஆகிடுங்க. சுரக்காய் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை வந்து யூரின் சரியாக வராது, யூரின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கும், யூரின் வந்து எரிச்சலாக இருக்கும், அரிப்பு எடுக்கும், இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து சுரக்காய் வந்து நீங்கள் கூட்டு பண்ணியும் சாப்பிட்லாம், ரசமாக்கியும் சாப்பிட்லாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு சாப்பிடுங்க. பட் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் எப்பவுமே வந்து தண்ணி குடிக்கல அப்படின்னா வந்து நாக்கு வந்து வறண்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க, ஒரு மாதிரி வறட்சியாகவே இருக்கும். அது மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சுரக்காய் மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி லூஸ் மோஷன் ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு ஆகுது, ஏதாவது நீரிழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நீங்களே கண்டிப்பாக வந்து சுரக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறட்சி இல்லாமல் இருக்கும். ஒரு கப் வந்து பச்சையான சுரக்காய் ரசத்தில் வந்து சிறிகை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுரக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க ப்ரெக்னன்சி டைமில் வந்து பித்தத்தை வந்து குறைக்கும். பித்தெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மஞ்சள் தண்ணி மாதிரி வாந்தி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னா வந்து ப்ரெக்னன்சி டைம் கண்டிப்பாக வந்து மதிய உணவோட கொஞ்சம் வந்து சுரக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சில பேருக்கு தலைவலி வரும், ஒரு சில பேருக்கு கண் நோய்கள்லாம்